ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருந்தேன். புது வீடு கட்டிகிட்ருக்கோம், அதோட புது கிச்சன் எப்படி கட்டுறோம், என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு 2 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த புது வீட்டோட பால் காய்ச்சோட கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சொல்லப்போனால் நம்ம சேனலில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகாக இருக்கும். இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் 1-2 விளாக் போட்டிருக்கோம். ஆனால் அது ரெசிபி சம்மந்தப்பட்டது தான் போட்டிருக்கோம். டெயின் மை விளாக், ஃபங்க்ஷன் விளாக்லாம் போட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பால் காய்ச்சி இல்லை ஃபங்க்ஷன், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா முதல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து சாரீஸு, ட்ரெஸ்ஸஸ் தான் எடுப்போம். அதே போல் பால் காய்ச்சிக்கும் முதல்ல நாங்கள் சில்க் சாரீ பர்ச்சேஸ் தான் போயிருந்தோம். நிறைய எடுக்கல, 1-2 சாரீ தான் எடுத்தோம். நாங்கள் போயிருந்த இடம் பார்த்திங்கன்னா ஆர்எம்கேவி தான் போயிருந்தோம். ஆர்எம்கேவியில் உள்ள பட்டுச்சேலை செக்ஷன் எல்லாமே சுற்றி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா 4000-6000, 4000 to 6000 ரேஞ்சில் உள்ள செக்ஷன். இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் இதில் உள்ள கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேஸ்டல் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து இந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிளிப் அப்படியே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சாரீ எடுத்த பிறகு சாரியெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. புது வீடை டீப் க்ளீனாக அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த ஃப்ளோரெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. மார்பிள் தான் போட்டிருந்தோம், ஆனால் வந்து அந்த அதில் உள்ள அந்த பேஸ்டெல்லாம் பட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. ஸ்டிக்கியாக அப்படி வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு வேறு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணி தான் எடுத்தோம். இது வந்து பால் காய்ச்சிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிச்சன்லேயுமே கவுண்டர் டாப், ஐலண்ட் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தோம். கபோர்டுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணல. கபோர்டுக்குள்ளே வந்து கபோர்டு செஞ்சு அப்படியே பேக் பண்ணி வச்சுருந்தது தான், கொஞ்சம் தூசி தான் இருந்தது. அது குடி வர்றதுக்கு முன்னால் நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. வீடு பார்த்திங்கன்னா ஃபர்னிஷிங்லாம் பண்ணலை, சோஃபா அதெல்லாம் போடலை. டைனிங் டேபிள் மட்டும் செஞ்சு போட்டுட்டோம். டைனிங் டேபிள் போட்டதுக்குமே ஒரு காரணம் இருந்ததுங்க. அந்த நானோ ஒயிட் கிச்சனோட ஐலண்டுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் வாங்கியிருந்தோம் இல்லையா, நானோ ஒயிட்,
அது ஒரு கல் அப்படியே வந்து எங்களுக்கு பேலன்ஸாக இருந்துட்டு, ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தது அந்த கல். அதனால் அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வுடன் டேபிள் செஞ்சு அதுக்கு மேலே அந்த இதை போட்டிருந்தோம். உங்களுக்கு நான் அதோட வியூ அந்த ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த நானோ ஒயிட் போட்ட டைனிங் டேபிள். பால் காய்ச்ச அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேசரி தான், அது சட்டுன்னு பண்ணிடலாம், அது நல்ல ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேசரி தான் நான் பண்ணினேன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணலை, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது போக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளவங்க, வீட்டோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தது. பாதி பேர் வெஜ் இருந்ததுனால வெஜ்ஜு தனியாக கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். நான்வெஜ் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்ததுனால வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக கொஞ்சம் நேரம் அப்படி வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு லஞ்ச் வச்சிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜு நான் கவர் பண்ணி எடுத்திருந்தேன். நான்வெஜ் வந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் காய்ச்சி பிஸி ஆகிடுச்சு, அதனால் அந்த வீடியோஸ் எதுவுமே நான் கவர் பண்ணி எடுக்க முடியலை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி புது வீட்டு கிச்சனில் சமைக்கிற ரெசிபிஸ் வரப்போகுது. அது போக கிச்சன் ஆர்கனைசேஷன், கிச்சன் டிப்ஸு, வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி வர்ற விளாக்ஸ் நீங்கள் கட்டாயம் பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.